மக்கள் நெருக்கம் மிகுந்தது கொல்கத்தா நகரம். அந்நகரின் சாலையில் மக்கள் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ஒரு குதிரை வண்டி விரைவாக ஓடிக்கொண்டிருந்தது. வண்டியினுள் நடுத்தர வயதுடைய பெண்மணி ஒருத்தியின் மடியில் பச்சிளங்குழந்தை ஒன்று இருந்தது. வண்டிக்காரனின் கட்டுப்பாட்டில் இருந்த குதிரை திடீரென 4 கால் பாய்ச்சலில் சிட்டாக பறக்கலாயிற்று. குதிரையை அடக்க இயலாத வண்டிக்காரன் தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தான். வண்டியினுள் உட்கார்ந்திருந்த பெண்மணி பதறினாள். அவள் குழந்தையை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு அழுதாள். வண்டியின் மாச்சட்டம் ஒன்றனை பற்றியவாறு மூச்சை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். ஐயோ என்று அலறியவாறு அவள் காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் எனக் கூக்குரலிட்டாள். அவளின் குரலுக்கு அவ்வழியே சென்ற எவரும் செவிசாய்க்கவில்லை. அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியில் தரிகெட்டு ஓடும் குதிரைக்கு அஞ்சி ஒதுங்கிக் கொண்டார்கள். அப்போது ஏறத்தாழ 15 வயதுள்ள சிறுவன் ஒருவன் அக்கூக்குரலைக் கேட்டாள். கேட்டு அவளையும் அவளின் குழந்தையையும் எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என எண்ணினான். துடிப்புமிக்க அச்சிறுவன் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பைப் போல பாய்ந்து சாலைக்கு வந்தான். அவன் குதிரை மீது தாவி ஏற முயன்றான். ஆனால் குதிரை துள்ளிக் குதித்து முதுகை நெளித்து அவனை கீழே தள்ளிவிட்டு ஓடியது. மீண்டும் எழுந்த அவன் முன்போலவே குதிரை மீது ஏறி உட்கார முயன்றான். அந்தப் பொல்லாக் குதிரை அவனை மீண்டும் மீண்டும் கீழே தள்ளிவிட்டது. இப்படி பலமுறை முயற்சி செய்தான் அச்சிறுவன். அவனுக்கு கை, கால், முகமென உடல் முழுவதும் சிராய்ப்புக் காயங்கள் ஏற்பட்டன. அவற்றிலிருந்து இரத்தம் கசிந்தாலும் அதற்காக அவள் சிறிதும் மனம் வருந்தவில்லை. மீண்டும் மீண்டும் முயன்று குதிரை மீது ஏறினான். ஏறிய அச்சிறுவன் அதனை அடக்கித் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். வண்டியை சாலையோரமாக நிறுத்தினான். உயிருக்காக போராடிக் கொண்டிருந்த அப்பெண்மணி பெருமூச்சு விட்டுக்கொண்டு தப்பித்தோம், பிழைத்தோம் எனக் கீழே இறங்கினாள். அதுவரையில் சாலையோரம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த கூட்டம் விரைந்தோடி வந்து வண்டியைச் சூழ்ந்து கொண்டது. அனைவரும் அந்த வீரச் சிறுவனின் மனவுறுதியை வாயாரப் புகழ்ந்தனர். குதிரையை அடக்கிய அச்சிறுவன் எவருடைய புகழ்மொழிக்கும் மயங்கவில்லை. தன் உடலிலும் உடையிலும் ஒட்டியிருந்த புழுனியைத் தட்டிவிட்டான். தான் செய்தது அரும்பெருஞ்செயல் என்பதனைப் பற்றி சிறிதும் நினைக்கவில்லை. தான் செல்ல வேண்டிய பாதையில் தன் நடையைத் தொடர்ந்தான். குழந்தைகளே, உறுதிமிக்க அந்த வீரச் சிறுவன் யார் தெரியுமா? அவன் பெயர் நரேந்திரதத். பெயரை எங்கேயோ கேட்டது போல் இருக்கிறதா? ஆம், பிற்காலத்தில் உலகம் புகழ உயர்ந்த சுவாமி விவேகானந்தரே அந்த வீரச் சிறுவன்.